ஸோ எங்கள மாதிரி எம்சிஸ்க்கு ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு சில டிப்ஸ் கொடுங்க. ஏன்னா டெய்லி நம்ம மேக்கப்லேயே இருக்கும். ஸோ ப்ரீதிங் இஸ் வெரி வெரி லெஸ் ஃபார் த ஸ்கின். ஸோ சில டிப்ஸ் எங்களுக்காக ஸ்கின்னும் ஹேரும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து மேக்கப் இல்லாமல் இருக்க முடியாது தான். பட் சேம் டைம் அவங்களோட ஸ்கின்னையும் அவங்க டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கிளென்ஸ் இன் அ சென்ஸ் கிளென்சிங் மில்க் வச்சு நம்ம வந்து வைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப ஆயிலியாக ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் மேக்கப் போடுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு அது ப்ராடக்ட் டெபாசிட் நம்ம குயிக்காக ஆயிலி ஸ்கின் நமக்கு ஆகிடும். ஆர் குயிக்காக ட்ரை ஸ்கின் ஆகிடும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் டபுள் கிளென்சிங்னு சொல்கிறோம். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த மிசலர் வாட்டர் எடுத்து காஜல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சீரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து மினிமலிஸ்ட் பிராண்ட் நல்லா இருக்குது. அந்த மில்க் ட்ராப் அதெல்லாம் கூட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லாவும் ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் பிரைட்னிங்காகவும் இருக்குது ஸ்கின். ஸோ அது மட்டும் போட்டுட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுதான் டேக் மோர் வாட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் எப்போ நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும்னா நம்மளோட இன்டேக் வாட்டர் கம்மியாகிறப்போ டெஃபினட்டாக அது நம்மளோட ஃபேஸுக்கு தான் அது ட்ரை ஆகும். ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க அந்த மாதிரி. ஸோ